ஹாய் கைஸ், மொத இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் அளவீடுகளும் அளவிடும் கருவிகளும் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியை பற்றி பார்த்துடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. genreviews.online is one of the review portal site. Website link https://genreviews.online/ Sponsor content has genreviews.online, has genreviews, has product reviews, has best reviews, has review portal. இந்த கம்பெனியோட வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பை பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பொருளின் பண்பிற்கு அல்லது ஒரு நிகழ்விற்கு அளவு மற்றும் எண் மதிப்பை வழங்கும் முறை எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? அளவீடு. இயற்பியல் அளவுகள் எத்தனை வகைப்படும்? 2. வேறு எந்த ஒரு அளவினாலும் குறிப்பிட முடியாத அளவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடிப்படை அளவுகள். வேறு அளவுகளினால் குறிப்பிடக்கூடிய அளவுகள் டேஸ் எனப்படும். வழி அளவுகள். பின் வருவனவற்றுள் வழி அளவுகளுக்கு எடுத்துக்காட்டு எது? அடர்த்தி. 10 அடி என்பது வரையறுக்கப்பட்ட ஒரு அடி என்ற அலகினை போன்று எத்தனை மடங்கு என்பதை குறிக்கிறது? 10 மடங்கு. CGS அலகு முறையில் நீளத்தின் அலகு என்ன? சென்டிமீட்டர். FBS அலகு முறையில் நிறையின் அலகு என்ன? பவுண்ட். MKS அலகு முறையில் நீளத்தின் அலகு என்ன? மீட்டர். எந்த ஆண்டு எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் SI அலகு முறையானது உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டது? 1960. SI அலகு முறையில் எத்தனை அடிப்படை அலகுகள் உள்ளன? 7. வெப்பநிலை ஆம்பியர். மின்னோட்டம் CD. ஒளிச்செறிவு மோல். பொருளின் அளவு கெல்வின். 4123. இயற்பியல் அளவுகளில் பருமனின் அலகு என்ன? மீட்டர் கியூப். பொறுத்துக. அடர்த்தி கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி. திசைவேகம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். உந்தம் மீட்டர் பர் வினாடி. முடுக்கம் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இதுக்கான ஆன்சர் வந்து 4312. போர்ட் நைட் என்பது எத்தனை வாரங்கள் ஆகும்? 2. டேஸ் அலகுமுறை என்பது பண்டைய அலகுமுறைகளை விட நவீனமயமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட அலகுமுறையாகும். SI. பின் வருவனவற்றுள் இயற்பியல் அளவுகளில் விசையின் அலகு என்ன? கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் அல்லது நியூட்டன். ஒரு கணம் காத்திருங்கள் என்று ஒருவரிடம் கூறும்போது இது எவ்வளவு குறைந்த கால அளவு ஆகும்? 1/40 மணி நேரம் அல்லது 1.5 நிமிடம். நம்மால் கற்பனை செய்து பார்க்கக்கூடிய மிக குறைந்த கால அளவாகிய கண்ணிமைக்கும் நேரத்தின் மதிப்பு என்ன? 1/6.25 வினாடி அல்லது 160 மில்லி வினாடி. ஆட்டோமஸ் என்பது எதை பற்றி குறிப்பிடுவதாகும்? கண்ணிமைக்கும் நேரம். கழுதை திறனின் மதிப்பு குதிரை திறனில் எத்தனை மடங்காகும்? 1/3 மடங்கு. கழுதை திறனின் மதிப்பு ஏறக்குறைய எத்தனை வாட் ஆகும்? 250 வாட். ஒளியானது டேஸ் வினாடியில் வெற்றிடத்தில் கடக்கும் தூரமே 1 மீட்டர் எனப்படும். 1/29 97 2 458. ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு டேஸ் ஆகும். ஒளியாண்டு. ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 × 10⁻15 மீட்டர். ஒளியானது ஒரு வினாடிக்கு எத்தனை மீட்டர் தூரத்தை கடக்கிறது? 3 × 10⁸ மீட்டர். ஒரு ஆண்டில் எத்தனை வினாடிகள் உள்ளன? 3.153 × 10⁻7. புவி மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடையேயான சராசரி தொலைவு. வானியல் அலகு. ஒரு வானியல் அலகு அதாவது 1 AU என்பது 1.496 × 10⁻11 மீட்டர். ஒரு வானியல் அலகு என்பது எத்தனை மில்லியன் கிலோமீட்டர் ஆகும்? 150. சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படும் அலகு எது? விண்ணியல் ஆரம். ஒரு விண்ணியல் ஆரம் என்பது 3.26 ஒளியாண்டு. கீழ்கண்டவற்றுள் நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது? ஆல்ஃபா சென்டாரி.
சூரியனில் இருந்து ஆல்ஃபா சென்டாரி எத்தனை விண்ணியல் ஆர தொலைவில் உள்ளது? 1.34 விண்ணியல் ஆரம்.